தமிழக கேரள எல்லைப் பகுதியில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையை மூட வலியுறுத்தி கேரள பழங்குடியின பெண்கள் ஆணைக்கட்டியில் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மார்டின் தருகிறார். அவரோடு பேசலாம். மார்டின், கேரள மாநிலத்தில் படிப்படியாக பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த பழங்குடி மக்களுடைய பெண்களுடைய இந்த போராட்டத்தின் முக்கியத்துவம் என்ன? நம்ம இருக்கக்கூடிய பகுதி கேரள மாநிலம் ஆனைக்கட்டி பகுதி. அங்கே இந்த சிறுவாணியாறு பிரிக்கக்கூடிய பகுதி தான் தமிழக பகுதி. அந்த கோயிலுக்கு பின்புறம் தான் தமிழக அரசு நடத்தக்கூடிய டாஸ்மாக் மதுபான கடை இயங்கி வருகிறது. அதே போல இப்ப நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியானது இங்கே இந்த கடையை தமிழக டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி தான் இங்கே இருக்கக்கூடிய கேரள பகுதியிலே வாழக்கூடிய ஆதிவாசி மக்கள் தொடர்ச்சியாக கடந்த 2 மாதங்களாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்த போராட்டமானது அதாவது கடந்த 1996ஆம் வருடம் முதல் இந்த பகுதி அதாவது ஆனைக்கட்டியிலிருந்து அட்டப்பாடி முதல் இருக்கக்கூடிய 45 கிலோமீட்டர் பகுதிகளில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே இந்த ஆதிவாசி மக்கள் தங்கள் வாழ்க்கை தரத்தில் குறைந்திருக்கிறார்கள். அவர்கள் குறைவான கூலி வேலையை கிடைக்கிற காரணத்தால் இவர்களை மதுவிலிருந்து மீட்க வேண்டும் என்ற காரணத்தால் கேரள அரசாங்கம் இது போன்ற ஒரு உத்தரவை கடந்த 96ஆம் ஆண்டு போட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் கடந்த 2 போட்டிருந்தது. ஆனால் இந்த கேரள எல்லையை தாண்டி உடனே இருக்கக்கூடிய தமிழக ஆனைக்கட்டி பகுதியிலே தமிழக அரசால் நடத்தக்கூடிய டாஸ்மாக் மதுபான கடைக்கு இந்த பகுதியிலே வசிக்கக்கூடிய கிட்டத்தட்ட சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆதிவாசி மக்கள் ஆண்கள் இந்த டாஸ்மாக் கடையில சென்றுதான் மது குடிக்கிறார்கள். இதனால் கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் மது குடிக்கும் பழக்கத்தால் பல்வேறு காரணிகளால் இதுவரை 147 பேர் இறந்துள்ளதாக ஒரு புள்ளிவிவரம் தெரிவிக்கிறது. எனவேதான் இந்த கடையை தமிழக பகுதியில் இருக்கக்கூடிய கடையை மூட வேண்டும் என வலியுறுத்தி இந்த பெண்கள் அமைப்பினர் இங்க இருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய ஆதிவாசி மக்கள் நம்மிடம் பேச இருக்கிறார். ஆமாங்க, வாங்க. ஆமா, இந்த போராட்டத்தை நீங்க நடத்துக்கிறதுக்கு என்ன காரணமா? என்ன காரணம்னா மதுக்கடை இங்க இருக்கிறதுனால எங்களுக்கு காரணம். எங்களுக்கு இப்ப மெயினா போலீஸுக்காவே தடை. எங்களை சமரம் நடக்க வேண்டாம்னு போலீஸுக்காவே தடையை பண்றாங்க. போலீஸுகளுக்கு மதுக்கடைக்காரர் கத்தையா கொடுத்துடுறாங்க. அதனால நாங்க சமரம் செஞ்சா சமரம் செய்ய வேண்டாம்னு சொல்லி போலீஸுக்காவே எங்களுக்கு இப்ப அதிகமான டார்ச்சலையே தர்றாங்க. அதனால எங்களுக்கு மதுக்கடை எங்க பக்கத்துல ஆகாதுன்னு நாங்க போராட்டம் பண்றோம். எங்களுக்கு இந்த 160 பேர் செத்துருக்குறாங்க. 198 ஊரு எங்க மலைவாழ் மக்கள். தமிழ்ல மலைவாழ் மக்கள்பாங்க, மலையாளத்துல ஆதிவாசி ஊருன்னு சொல்றாங்க. இந்த ஆதிவாசி ஊர்ல 198 ஊர்ல 160 பேர் செத்துருக்குறாங்க. இந்த போராட்டம் தொடங்கினதும் 11 பேர் இறந்துருக்குறாங்க. நாங்க இந்த ஆனைக்கட்டியில போராட்டம் தொடங்கினது கடைசியில இந்த 1.5 மாசம் 45 நாள் 49 நாளும் கூடி ஆச்சுங்க. 2 மாசம் ஆக போகுது. நாங்க இந்த போராட்டத்தில் தொடர்ந்து எங்களுக்கு எந்த முடிவுமே கிடைக்கிறது இல்லை. எந்த முடிவும் கிடைக்கிறதும் இல்லை. யாரும் எங்களை என்ன ஏதுன்னு கேட்கறது. தமிழக அரசுல இருந்து ஏதாவது அதிகாரிகள் உங்ககிட்ட உங்க குறைகளை கேட்டிருக்காங்களா? தமிழ்நாட்டில இருந்து இதுவரை அரசு எங்க குறைய கேட்டதும் இல்லை, எதுவும் இல்லை. நாங்க தமிழ் அரசக ஏதாவது குறைய கேட்கட்டுன்னு சொல்லிதான் எங்க குறைய நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா இதுவரை கேட்டவங்களும் இல்லை, சொன்னவங்களும் இல்லை. நாங்கள் எத்தனையோ குறையெல்லாம் சொல்லி இருக்கிறோம். அப்ப அதுக்கு பதிலே கிடைச்சதே இல்லை. எங்களுக்கு பின்னோதவியும் இல்லை, முன்னோதவியும் இல்லை. அப்ப நாங்க மலைவாழ் மக்களுக்கு யாருமே உதவி இல்லை. இந்த போலீஸுகளை கூட நாங்க கூப்பிடல. ஆனா ஜனங்களுக்கு பாதுகாப்பா போலீஸ் வந்திருக்கிறாங்க. எங்களுக்கு பாதுகாப்பா போலீஸ் வந்தது இல்லை. எங்களுக்கு எதிராக போலீஸ் வர்றாங்க. அப்ப அதனால எங்களுக்கு எந்த ஒரு மறுபடியும் கிடைக்கிறது இல்லை. எங்களுக்கு மறுபடியும் கிடைக்கிற வரை நாங்க இந்த போராட்டத்தை விட மாட்டோம் சார். மீண்டும் நாங்க போராட்டம் தொடர்ந்து பண்ணிட்டே இருப்போம். தமிழக பகுதியில் இயங்கக்கூடிய அந்த டாஸ்மாக் கடையில் நாள் ஒன்றுக்கு சுமார் 2 லட்சம் முதல் 2.5 லட்சம் ரூபாய் வரையிலான மதுபானங்கள் விற்கப்படுவதாக ஒரு புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி பார்த்தால் மாதம் ஒன்றிற்கு சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான மதுபானங்கள் அங்கு விற்கப்படுவதாகவும் இந்த மலைப்பகுதியிலே வாழக்கூடிய மலைவாழ் மக்கள் பழங்குடியின மக்கள் இதனை குடித்து விட்டுதான் பணிக்கு செல்லாமல் இதுபோன்ற பல உடல் உபாதைகள் மற்றும் விபத்துகளிலே உயிரிழப்பதாகவும் இந்த பகுதி மக்கள் ஆதிவாசிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கடையை தமிழக பகுதியில் இருக்கக்கூடிய கடையை மூடும் வரை தங்களது போராட்டம் ஓயாது என்றும் இவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கார்த்திகேயன். மார்டின், கேரளாவிலும் சரி தமிழகத்திலும் சரி விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கிறது. அதே மாதிரி கட்சிகளும் கூட ஆளும் கட்சி உட்பட எதிர்கட்சிகள் உட்பட பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதிகளாகவும் கொடுத்துட்டு வராங்க. இந்த சூழல்ல இந்த கடைகளை அகற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? தமிழக அரசிலிருந்து ஏதாவது அதிகாரிகள் தரப்பிலிருந்து ஏதேனும் இந்த மக்களோட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா?
ஏற்கனவே நம்ம வந்து தமிழக டாஸ்மாக் மேலாளரிடம் கோவை மாவட்ட டாஸ்மாக் பொது மேலாளரிடம் கேட்ட பொழுது பல்வேறு இடங்களிலே, அதாவது மக்கள் குடியிருப்பு பகுதிகள், கோவில்கள், வழிபாட்டு தலங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளிலே மக்களின் போராட்டம் காரணமாக இதுவரை கோவை மாவட்டத்தில் மட்டும் 7 மதுக்கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன. அந்த கடைகள் நிரந்தரமாக மூடப்பட்டிருக்கின்றன. அதே போல இந்த கடை எப்பொழுது மூடப்படும் என்ற கேள்விக்கு அவர்கள் கூறியது, இந்த பகுதியிலே தாங்கள் வந்து ஆய்வு செய்ததாகவும், ஆனால் இதனை மலைப்பகுதியிலிருந்து மாங்கரை போன்ற கீழே இருக்கக்கூடிய பகுதிக்கு மாற்றம் செய்வதற்கான கருத்துருவை அரசுக்கு அனுப்பியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த மதுக்கடையினால் கிட்டத்தட்ட மாதம் ஒன்றுக்கு 1 கோடி ரூபாய் வருமானம் வருகிறது என்று மிகவும் ஆதங்கத்துடன் அவர்கள் கேள்வியை நம்மிடம் எழுப்பினார்கள். எனினும் இந்த கேரள மக்களின் தொடர் முயற்சியால் தமிழக அதிகாரிகள் இவரிடம் வந்து குறைகளை கேட்டிருந்து அரசுக்கு கருத்துரை அனுப்பி வைத்திருப்பதாகவே தெரிவித்திருக்கிறார்கள். கார்த்திகேயன், உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. மாற்றி